அண்ட் இப்போ வந்து நம்ம பிக்சர்ஸை எப்படி நம்ம வெப் ப்ரௌசரில் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய வெப்சைட்டில் எப்படி ஒரு பிக்சர் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் என்னுடைய பிக்சர் பேஜ் போயிட்டு என்னுடைய மவுஸ் க்ரோசரில் கீழே வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நான் இப்போ ஒரு பிக்சர் ஆட் பண்ண போகிறேன். மேலே கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய DW ஃபோல்டர், அதாவது இப்போ என்னுடைய கரண்ட் வெப்சைட், அதில் இமேஜஸ்ன்னு நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே நான் ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருக்கேன், பென்குயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இமேஜ் வந்து மைக்ரோசாஃப்ட் கூடிய நம்முடைய பிக்சர் கூட வருது. ஸோ அதை வந்து நான் காப்பி பண்ணி என்னுடைய இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே போட்டிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் என்னோடய ஃபைலை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இமேஜை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னுடைய இந்த மீடியா கண்ட்ரோல் பக்கத்தில் எனக்கு இமேஜஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது. ஜஸ்ட் அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இமேஜ், அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய இமேஜை நான் வந்து ப்ரௌஸ் பண்ணணும். ஸோ என்னோடய இமேஜ் ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து ஒரு ஃபைல் ஆல்ரெடி வச்சுருக்கேன், இந்த பென்குயினி. அண்ட் அதை நான் வந்து ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டு அண்ட் லாங் டிஸ்கிரிப்ஷனுக்கு கேட்குது. ஜஸ்ட் நான் இதை எதுவும் கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் இதை எம்டியாக விட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய இமேஜ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால் இது ரொம்ப என்னுடைய பிக்சரை தாண்டி போகுது. ஜஸ்ட் நான் இப்போ இதை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்னுடைய ஃபைல், என்னுடைய அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பேனலில் நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணோன்னே நான் எனக்கு எங்கே போகணும் அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இமேஜை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இண்டெக்ஸ் பேஜுக்கு என்னுடைய பேஜ் ரீடைரக்ட் ஆகணும். சும்மா வச்சுக்கலாம். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஓகே, இப்போ லிங்க் index.html வந்துருச்சு. அண்ட் டார்கெட், அதாவது இதோடைய நியூ டேப்பில் ஓப்பன் ஆகிறோம். ஸோ அண்டர்ஸ்கோர் பிளாங்க்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, நான் இந்த பிக்சரை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு என்னுடைய வெப் ப்ரௌசரில் நியூவாக ஒரு டேப் ஓப்பன் ஆகி அதில் எனக்கு index.html பேஜ் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு நீங்கள் ஒரிஜினலாக வந்து பிளாங்காக விட்டுருங்க. அண்ட் இதோடைய வித்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து இதை 400 அப்படின்னு கொடுக்குறேன். And height, it will be around 200. ஓகே, இப்போதைக்கு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் இன்னும் ஒரு 50 கூட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். Now some 60, now 70. ஸோ ஆஸ் அ வெப் டெவலப்பர் நம்ம வந்து இந்த மாதிரியான ஃபைல் சைஸை டிசைட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஜஸ்ட் நம்ம 300ன்னு வச்சுக்கலாம். ஓகே, சரி, இப்போ நான் ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போது இதை வந்து நான் என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துல டைட்டில் வந்து பிக்சர்னு கொடுத்துட்டு நான் இப்போ திரும்பி என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா என்னுடைய பிக்சரில் டைட்டில்னு வரும். ஜஸ்ட் ப்ரீவியூ ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பிக்சர் அப்படின்னு வந்துட்டு, ஸோ ஏன் வந்திருக்கு அப்படின்னா நான் இங்கே டைட்டிலில் பிக்சர்னு கொடுத்தனால தான் எனக்கு இங்கே பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பிக்சர் பேஜில் இந்த பிக்சர் இருக்குது. கான்டாக்ட் டாஸ் பேஜ் இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. ஹோம் பேஜும் எம்டியாக இருக்குது. நம்ம எந்த கண்டென்ட் ஆட் பண்ணல. வீடியோ, நம்ம ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பிக்சருக்கு வரலாம். ஓகே, ஸோ இந்த பிக்சர் மேலே என்னுடைய மவுஸ் கர்சர் எடுத்துகிட்டு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐகான், என்னுடைய ஒரு ஹேண்ட் சிம்பிள் வருது, தெரியுதா? ஸோ இது வந்து நான் ஹைப்பர் லிங்க் கொடுத்தனால இங்கே நான் ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்கேன், index.html சொல்லிட்டு அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த பிக்சரை கிளிக் பண்ணோன்னா எனக்கு ஒரு புதுசாக டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் எனக்கு index.html பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேப்பில் எனக்கு வந்து ஹோம் பேஜ் கிரியேட் ஆகுது, அதாவது index.html. அது எனக்கு நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட் டேப்பில் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் அதே மாதிரி என்னுடைய கான்டாக்ட் டெஸ்ட் பேஜ் வரேன். அங்கேயே இதோட டைட்டிலை மாற்றிடலாம். அண்ட் சேம் வீடியோ அண்ட் ஹோம். நான் இங்கே வந்து என்னுடைய இதை கொடுக்குறேன், ஆன்லைன் ஸ்மார்ட் எஜுகேஷன். ஜஸ்ட் ஃபைல் சேவ். அண்ட் இப்போ என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸில் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். கான்டாக்ட் அஸ் பேஜ், பிக்சர், வீடியோ சேஞ்ச் ஆகும். இங்கே நான் இன்னொரு வாட்டி போய் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆல். ஓகே, இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஆன்லைன் ஸ்மார்ட் எஜுகேஷன், பிக்சர், கான்டாக்ட் அஸ், வீடியோஸ். சூப்பர்.